ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 9. சூரிய வம்சவர்ணனை. பரீட்சித்து மகாராஜா கூறியது. சத்யவிரதன் என்ற பெயருடன் திராவிட மன்னனும் ராஜ ரிஷியுமாகி பரமபுருஷ சேவையால் சென்ற கல்பத்தின் முடிவில் ஞானத்தை அடைந்தவர் எவரோ அவரே விவஸ்வானுக்கு புத்திரனாகவும் மனுவாகவும் ஆனார் என்று உம்மிடமிருந்து கேட்டோம். அவருடைய புத்திரர்கள் இக்ஷ்வாகு முதலிய அரசர்கள் எனவும் கூறப்பட்டுள்ளனர். பிரம்மஸ்வரூபியே, மகா பாக்யசாலியே, தனித்தனியாக அவர்களுடைய வம்சத்தையும் வம்ச சரித்திரங்களையும் கேட்பதில் எப்போதும் ஆவலுள்ள எங்களுக்கு கூறி அருளுதல் வேண்டும். ஸ்ரீ சுகர் கூறியது. பராபர பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆத்மாவான பரம புருஷன் எவனோ அவன் ஒருவன்தான் கல்பத்தின் முடிவில் இருந்தான். இவ்வுலகமோ வேறு எதுவோ சிறிதும் இல்லை. ராஜன்னு, அவருடைய நாபியில் பொன்மயமான பத்ம கோஷம் உண்டாயிற்று. அதில் நான்முக பிரம்மா தானாகவே உண்டானார். அவருடைய மனதினின்று மரீச்சி தோன்றினார். அவரிடம் கஷ்யபர், அவருக்கு தக்ஷ புத்திரியாகிய அதிதியிடம் விவஸ்வான் புத்திரனாக பிறந்தார். பாரதா, அவருக்கு சவ்ஞா தேவியிடம் ஸ்ராத்த தேவர் என்ற மனு பிறந்தார். ஆத்மவானான அந்த பிரபு ஸ்ரத்தை என்னும் மனைவியிடம் இக்ஷ்வாகு, நிரூகன், சர்யாதி, திஷ்டன், திருஷ்டன், கருஷகன், நரிஷ்யந்தன், பிருஷத்ரன், நபகன், கவி என்ற 10 புத்திரர்களை பெற்றார். பூர்வத்தில் இம்மனுவுக்கு புத்திரர்கள் இல்லாதபோது வல்லமை வாய்ந்த வசிஷ்ட பகவான் மித்ரா வருணர்களை உத்தேசித்து புத்திர காமேஷ்டியை செய்வித்தார். குறிப்பு: பொன்மயமான பத்ம கோஷம் என்பது பத்மம் என்றால் 100,000 கோடி. கால வியூகம்தான் பத்மம். காலத்தையும் விழுங்கிய பகவானிடமிருந்து காலம் கமல ரூபமாய் நாபியில் தோன்றிற்று. பொன் என்பது சுத்த சத்வம். வசிஷ்டர் யாகம் செய்கையில் பயோவிரதம் அனுஷ்டித்து வந்த மனுவின் பத்தினியான ஸ்ரத்தை ஹோதாவை அணுகி நமஸ்கரித்து பெண் குழந்தை வேண்டுமென்று பிரார்த்தித்தாள். அத்வர்யுவிடம் உத்தரவு பெற்று ஹோதாவாகிய பிராமணர் அவளுடைய பிரார்த்தனையை ஹவிஸில் முழுமனதுடன் தியானித்து கொண்டு வஷட்காரத்தை உச்சரித்து ஹோமம் செய்தார். ஹோதாவின் அந்த மாற்றுச் செயலால் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். அவள் பெயர் இலை. மனு அவளை பார்த்து மனதில் அதிகமான சந்தோஷமில்லாதவராய் குருவை நாடி, அந்தோ இந்த விபரீதம் வருந்தத்தக்கது. வேதக்கிரியை இவ்வண்ணம் தவறுதல் அடைதல் கூடாது. நீங்கள் மந்திரங்களை அறிந்தவர்களும் ஒருமைப்பட்ட மனதுடையவர்களும் தவத்தால் தோஷங்களை எரித்தவர்களும் ஆயிற்றே என்றார். வசிஷ்ட பகவான் அவருடைய அவ்வார்த்தையை கேட்டு ஹோதாவின் தவறுதலை அறிந்து ரவி நந்தனராகிய மனுவிடம், அரசே, உமது சங்கல்பத்திற்கு மாறான இது ஹோதாவின் தவறுதலால் ஏற்பட்டது. எனினும் நான் எனது தவ வலிமையால் உமக்கு நல்ல புத்திரனை கூட்டி வைக்கிறேன் என்றார். அரசே, பெரும் புகழ்பெற்ற வசிஷ்ட பகவான் இங்கனம் நிச்சயித்து இலைக்கு ஆண்மையை விரும்பி ஆதி புருஷனை துதித்தார். பகவானும் ஈஸ்வரனுமாகிய ஹரி சந்தோஷமடைந்து அவர் விரும்பிய வரனை அளித்தார். அதனால் இலை சுத்யும்னன் என்ற புருஷ சிரேஷ்டன் ஆயினள். ராஜன்னு, ஒரு சமயம் வேட்டையாடி கொண்டு வனத்தில் சஞ்சரிக்கையில் மேரு பர்வதத்தின் கீழேயுள்ள சுகுமார வனத்தில் புகுந்தான். அங்கு உமாதேவியுடன் பகவான் சிவன் ரமித்து கொண்டிருக்கிறார். அங்கு புகுந்ததும் தான் ஸ்திரீயாகவும் தன் குதிரை பெண் குதிரையாகவும் மாறிவிட்டதை சுத்யும்னன் கண்டான். அவ்வாறே அவனுடன் சென்றவர்கள் அனைவரும் தாங்கள் விபரீதம் அடைந்ததைக் கண்டு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு மனம் உடைந்தவர்கள் ஆயினர். நாளடைவில் அழகிய புருவமுடைய ஸ்திரீயாகிய அவள், அதாவது இலை, சோமராஜன் புத்திரனாகிய புதனை பதியாக அடைந்தாள். அந்த புதன் அவளிடத்தில் புரூரவஸ் என்ற புத்திரனை பிறப்பித்தான். இவ்வாறு மீண்டும் பெண்தன்மை அடைந்த மனுபுத்திரனாகிய சுத்யும்ன பூபதி தனது குல குருவாகிய வசிஷ்டரை நினைந்து போற்றினான் என்று கேள்வி. அவரும் அவனுடைய அந்த நிலையைக் கண்டு மிகவும் வருந்தி மனமிறங்கி சுத்யும்னனுக்கு ஆண்மையை வேண்டி சங்கரரை உபாசித்தார். ஸ்ரீ சங்கரர் கூறியது. உம்மை குருவாய் கொண்டு பிறந்த அவன் 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் பெண்ணாகவும் இருக்கட்டும். இந்த கட்டுப்பாடுடன் இஷ்டப்படி சுத்யும்னன் பூமியை ஆளலாம்.
ஸ்ரீ சுகர் கூறியது. குருவின் அனுக்கிரகத்தால் ஒரு கட்டுப்பாடுடன் ஆண்மையை பெற்று பூமியை ஆண்டானெனினும் பிரஜைகள் அவனிடம் சந்தோஷம் அடையவில்லை. ராஜன்னு, சுத்யும்னனுக்கு உத்கலன், கயன், விமலன் என்ற 3 குமாரர்கள். அவர்கள் தர்மத்தில் ஊக்கமுள்ளவர்களாய் தக்ஷிணாபத அரசர்களாய் ஆயினர். இங்கு 2வது அத்தியாயத்தில் மனு புத்திரர்களான பிருஷத்ரன், கருஷகன், நரிஷ்யந்தன், திஷ்டன் ஆகிய 4வரின் வம்ச விஸ்தாரம் கூறப்படுகிறது. மனுவின் மற்றொரு புத்திரனாகிய சர்யாதி மகாராஜா வேதத்தை நன்கு உணர்ந்தவனாய் இருந்தார். ஒரு சமயம் அங்கீரசுகளின் யாகத்தில் 2வது நாள் செய்ய வேண்டிய கிரியைகளை அவன் எடுத்து கூறினான் என்பது பிரசித்தம். அவனுக்கு சுகன்யை என பெயர் பூண்ட ஒரு பெண் இருந்தாள். அவள் தாமரை இதழ் போன்ற அழகிய கண் படைத்தவள். அவளுடன் ஒரு கால் வனம் சென்று சியவன மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தான். அப்போது சுகன்யை தன் தோழிகள் சூழ வனத்திலுள்ள மரங்களையெல்லாம் பரிசீலித்து வந்தாள். ஒரு புற்றின் துவாரத்தில் சூரியன் போன்று பிரகாசிக்கும் 2 ஒளிகளை கண்டாள். அறியாமையால் அச்சிறுமி விதிவசமாக ஒளிகளை முள்ளால் குத்தினாள். அவற்றினின்று இரத்தம் அதிகமாக பெருகிற்று. சுகன்யை பயந்து தந்தையிடம் சென்று, நான் அறியாமையால் ஒன்று செய்துவிட்டேன். புற்றில் 2 ஒளிகளை கண்டு முள்ளால் கிழித்து விட்டேன் என்றாள். பெண்ணின் அச்சொல்லை கேட்டு சர்யாதி பயந்து புற்றில் மறைந்திருந்த முனிவரை மெதுவாக சமாதானப்படுத்த முயன்றான். அவருடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு அம்முனிவருக்கு பணிவிடை செய்ய பெண்ணை கொடுத்தான். சங்கடத்திலிருந்து விடுபட்டு முனிவரிடம் விடை பெற்று மனதை தேற்றிக்கொண்டு நகரத்திற்கு திரும்பினான். குறிப்பு: ஷ்யவனர். இவர் பிருகுவின் புத்திரர். இவர் கர்ப்பத்தில் இருந்தபோது இவருடைய தாயாரை புலோமன் என்ற அசுரன் பலாத்காரம் செய்தான். அப்போது கரு ஷ்யவித்து நழுவி இவர் பிறந்ததால் ஷ்யவனர் என காரண பெயர் ஏற்பட்டது. பிறக்கும்போதே இவருக்கிருந்த சக்தியால் அநீதி இழைத்த அசுரனாகிய புலோமன் இறந்தான். சுகன்யை கோபம் மிக்கவரான ஷ்யவனரை பதியாக அடைந்து அவருடைய கருத்து அறிந்து நடந்து கொண்டு கவன குறைவில்லாமல் அனுசரணையால் அவரை பிரீத்தி செய்வித்தாள். சிறிது காலத்திற்கு பின் அவ்வாசிரமத்திற்கு அஸ்வினி தேவர்கள் வந்தார்கள். அம்முனிவர் அவர்களை பூஜித்து, வைத்திய ஈஸ்வரர்களே, நீங்கள் எனக்கு மூப்பை நீக்கி யௌவன பருவத்தை அருள வேண்டும். யாகத்தில் சோமபானம் இல்லாத உங்களுக்கு நான் சோமபானத்தை ஏற்படுத்தி யாகத்தை செய்கின்றேன். பெண்கள் விரும்பத்தக்கதான வடிவையும் வயதையும் எனக்கு உண்டாக்குங்கள் என்று கூறினார். வைத்திய சிரேஷ்டர்களாகிய அவர்கள் முனிவரை கொண்டாடி, அங்கனமே ஆகட்டும், சித்தர்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட இம்மடுவில் ஸ்நானம் செய்யுங்கள் என்றனர். ஸ்நானம் செய்ய அவர் முழுகியதும் அம்மடுவினின்று 3 புருஷர்கள் எழுந்தனர். அவர்கள் பத்ம மாலையும் குண்டலமும் அணிந்து சம வயதும் சம வடிவும் அழகிய ஆடையும் உடையவர்களாய், அழகு மிக்கவர்களாய், பெண்கள் விரும்பத்தக்கவர்களாய் விளங்கினர். அழகிய இடையுடைய சுகன்யை சூரியன் போல் பிரகாசிக்கும் அவர்களை பார்த்து ஒரே ரூபத்துடன் இருந்ததால் தன் பர்த்தாவை தெரிந்து கொள்ள முடியாமல் அஸ்வினி தேவர்களை சரணடைந்தாள். அவளுக்கு பர்த்தாவை காண்பித்து அவளுடைய பதி பக்தியை மெச்சி ரிஷியிடம் விடை பெற்று விமானத்தில் ஏறி ஸ்வர்க்கம் சென்றனர். சர்யாதி மகாராஜன் ஒரு யாகம் செய்ய உத்தேசித்து ஷ்யவனருடைய ஆசிரமத்திற்கு அவரை அழைக்கச் சென்றபோது தன் பெண்ணின் அருகில் சூரியன் போல் பிரகாசிக்கும் புருஷனை கண்டான். தன் பாதத்தில் வணங்கிய பெண்ணை விருப்பமில்லாதவர் போல் பார்த்து ஆசிர்வதிக்காமலேயே அரசன் கூறியதாவது: அசத்தே, இது என்ன உன் ஆசை இப்படியாயிற்று? உலகம் வணங்கும் முனிவராகிய உனது மூப்பேறிய பர்த்தாவை பிடிக்காதவரென்று ஏமாற்றி அவரை விட்டு நீங்கி வழியில் கண்ட இந்த கள்ள புருஷனை சேவிக்கிறாயே. இவ்வாறு கூறும் தந்தையிடம், அப்பா, இவர் பிருகுநந்தனரான உமது மாப்பிள்ளையேதான் என்று முகமலர்ச்சியுடன் சிரித்து கொண்டே கூறினாள். வயதும் வடிவும் வந்த வரலாறு முழுவதையும் தந்தையிடம் கூறினாள். அவர் ஆச்சரியமும் பரம பிரீத்தியும் அடைந்து பெண்ணை அணைத்து கொண்டார். ஷ்யவனர் வீரனாகிய அரசனுக்கு சோம யாகம் செய்வித்து தம்முடைய தவ வலிமையால் சோமபானம் இல்லாத அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானத்தை ஏற்படுத்தினார். குறிப்பு: சர்யாதி மகாராஜனுக்கு சுகன்யைக்கு பின் 3 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் உத்தான பர்ஹிசு, ஆனர்த்தன், பூரிஷேனன் என்பவர்கள். ஆனர்த்தனிடம் ரைவதன் பிறந்தான்.
அவன் சமுத்திர மத்தியில் குஜஸ்தலி என்ற நகரத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து ஆனர்த்தம் முதலிய தேசங்களை ஆண்டு வந்தான். ரைவதனுக்கு 100 பிள்ளைகளும் ரேவதி என்ற ஒரு பெண்ணும் பிறந்தனர். பெண்ணுக்கு வரனை தேடும்போது அவர் பெண்ணுடன் பிரம்மலோகம் சென்றார். அங்கு ஒரு க்ஷணம் காத்திருந்தார். பின் பிரம்மாவை தரிசித்து பெண்ணுக்கு தகுந்த வரன் கிடைக்க வேண்டும் என்றார். அரசே, நீர் இங்கே காத்து கொண்டிருந்த நொடிபோதில் பூலோகத்தில் 27 சதுர்யுகங்கள் சென்றுவிட்டன. இப்போது பூலோகத்தில் பகவத் அம்சமாக பலராமர் அவதரித்திருக்கிறார். அவருக்கு இந்த கன்னிகையை கொடும் என்று பிரம்மா கூறினார். ரைவதர் அங்கனமே செய்துவிட்டு பதரிகாசிரமத்திற்கு தவத்திற்கு சென்றார். ஆதி யுகத்தில் பிறந்த ரேவதி பலராமரை விட மிகவும் உயரமாயிருந்ததால் விவாகத்தின் போது தன்னுடைய ஹலாயுதத்தின் சக்தியால் அவளுடைய உயரத்தை தணித்தார் என்று வரலாறு கூறுகிறது. வைவஸ்வத மனுவின் இன்னொரு புத்திரனாகிய நபகனுடைய குமாரன் நாபாகன். இளையவனும் குருகுலத்திலிருந்து பிரம்மச்சரியம் முடிந்து வந்தவனும் வித்வானும் ஆகிய இந்த நாபாகனுக்குத்தான் சகோதரர்கள் தாய பாகமாக தந்தையை கொடுத்தனர். சகோதரர்களே, எனக்கு என்ன தாயபாகம் வைத்தீர்கள் என்று கேட்க, உனக்கு தந்தையை தாயபாகமாய் அளிக்கிறோம் என்றனர். நாபாகன் பிதாவிடம் சென்று, என் தமையன்மார்கள் உங்களை எனக்கு பாகமாக பிரித்திருக்கிறார்கள் என்று கூறினான். பிதா, இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளாதே, உனக்கு வேறு வழி காட்டுகிறேன் என்றார். சிறந்த மேதாவிகளாகிய அங்கீரஸ் வம்சத்தோர் இப்பொழுது சத்ர யாகம் செய்கின்றனர். புத்திசாலியாகிய மகனே, ஒவ்வொரு 6வது நாள் வரும்போதும் கர்மானுஷ்டான முறையில் மேதாவிகளும் மயங்குவார்கள். அப்போது மகாத்மாக்களாகிய அவர்களுக்கு விஸ்வே தேவ சூக்தங்கள் 2ஐயும் சொல்லிக் கொடு. அவர்கள் ஸ்வர்க்கம் செல்லும்போது யாகத்தில் மிகுந்த அவர்களுடைய பொருளை உனக்கு கொடுப்பார்கள். ஆகையால் நீ அவர்களை நாடிச் செல் என்று நாபாகனுடைய தந்தை அவனிடம் கூறினார். அவனும் சொன்னவாறே செய்தான். அவர்களும், அதாவது அங்கீரசர்களும் சத்ர யாகத்தில் மிகுந்ததை அவனுக்கு கொடுத்துவிட்டு ஸ்வர்க்கம் சென்றனர். நாபாகன் அப்பொருளை சேகரிக்கும் பொழுது வட திசையிலிருந்து ஒரு கருத்த மேனியுள்ள புருஷன் வந்து, யாகசாலையிலுள்ள இந்த பொருள் என்னுடையது என்றான். ரிஷிகளால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று மனு வம்சத்தோனாகிய நாபாகன் கூறினான். இந்த பிரச்சனையை பற்றி உன் பிதாவிடம் கேட்கலாம் என்றார் வந்த புருஷன். அவ்வாறே பிதா கேட்கப்பட்டார். யாகசாலையில் மிகுதியாயுள்ள எல்லாம் ஒரு சமயம் தக்ஷயாக காலத்தில் ருத்ரனுக்கு பாகமாக வேண்டுமென்று ரிஷிகள் ஏற்பாடு செய்தார்கள். அதனால் எல்லாம் அவருக்கே உரியது என்றார் பிதா. நாபாகன் திரும்பி வந்து ருத்ரனை வணங்கி, ஈசனே, யாகசாலையில் உள்ளது உம்முடையதுதான் என்று என் பிதா கூறினார். பிரம்மஸ்வரூபியே, உம்மை வணங்கி மன்னிப்பை வேண்டுகிறேன் என்றான். ஸ்ரீ ருத்ரர் கூறியது, உன் தந்தை தர்மத்தை கூறினார். நீயும் உண்மையை பேசுகிறாய். மந்திர ஞானமுள்ள உனக்கு சனாதனமான பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறேன். சத்திரத்தில் மிகுந்த பொருளாகியதும் என்னுடையதுமான இதை என்னால் கொடுக்கப்பட்டு நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சத்தியவத்சலரான ருத்ர பகவான் அங்கேயே மறைந்தார். நாபாகனிடம் அம்பரீஷன் தோன்றினான். அவன் மகாபாகவதன், புண்ணியசாலி. எங்கும் தடைபடாத பிரம்ம சாபமும் அவனை தொடவில்லை.